நம்ம தோட்டத்தில் நல்லா அறுவடைங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற வாழை மரம் ஒன்று புடத்தள்ளி இருந்ததுங்க. புடைய உடைச்சி பொரியல் பண்ணலான்னு உடைச்சிட்டேங்க. பொரியல் இன்றைக்கி பண்ண போகிறது இல்லைங்க, நாளைக்கு தான் பண்ணணும். இன்றைக்கி புடைய உடைச்சி க்ளீன் பண்ணி வச்சா நாளைக்கு பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரே கையில் உடைக்கலான்னு பார்த்தாங்க, உடைக்க முடியல. அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து தாங்க உடைச்சேன். இது அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. தோட்டத்தில் வாழைத்தார் ஒன்று இருந்ததுங்க. இது ரஸ்தாளி வாழைப்பழம். இது பழுத்ததுக்கப்புறம் வெட்டலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தேங்க. இப்போ காய் மரத்துலேயே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வெட்டிடலான்னு சொல்லி வெட்டியாச்சுங்க. கீழெல்லாம் செடி இருந்ததுங்க. அது மேலே விழாமல் வெட்டணுமேன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வெட்டணுங்க. இப்படியே ஒரு வழியாக செடி மேலே விழாமல் வெட்டியாச்சுங்க. இந்த வாழைத்தார் என்னென்னங்கன்னா பழுக்க பழுக்க சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீப்பாக அறுத்து பழுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சீப்பை முதல்ல அறுத்து வச்சோங்க. அது என்னாச்சுன்னா பழம் நல்லா பழுத்துதுங்க. ஆனால் உள்ளே இருக்கிற காய் வந்து வெக்காயாகவே இருந்ததுங்க. தோல் தான் கருத்து தான் போச்ச வழி. பழம் வந்து கழியவே இல்லைங்க. ஒரு வேளை வந்து காய் தரறதுக்கு முன்னாடியே வெட்டிட்டோமா என்னமோன்னு தெரியலைங்க. அது வெட்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தாங்க தார் வந்து மரத்துலேயே பழுக்க ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. தாரை வெட்டி எடுத்துகிட்டு உள்ளேருந்து தண்டையும் எடுத்தாச்சுங்க. வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு எடுக்க சொன்னால் வந்து பைப்பு சைஸுக்கு வந்து வெட்டி வச்சுருக்குறாங்க. இது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்குள்ளே வந்து கட் பண்ணி வச்ச சீப்பெல்லாம் உள்ளே கொண்டு போய் பசங்க வச்சுட்டாங்க. அதனால் உள்ளேயே வச்சு வீடியோ எடுத்தாச்சுங்க.